கோ த்ரூ பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டினை பார்த்துட்டு நீயே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணு. சும்மா ரஃபா எழுதி பாரு, எந்த அளவுக்கு உன்னோட ஆன்சர் கீ ஆன்சரோட மேட்ச் ஆகுதுன்னு பாரு. கொஸ்டினை பாரு, நீயே ஆன்சர் எழுது, எந்த அளவுக்கு நம்ம கீ ஆன்சரோட மேட்ச் ஆகுதுன்னு பாரு. அவன் பேராகிராஃபா எழுதியிருப்பான், முடிஞ்ச அளவுக்கு நீ பாயிண்ட் பை பாயிண்டா எழுதி மேட்ச் பண்ணி பாரு. அப்பதான் நம்ம ஏஎஸ் ஆன்சர் எக்ஸாம்ல கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். சும்மா கண்ணிலேயே பார்த்துட்டு போனேன்னா ஆன்சர் பண்ண முடியாது, வராது, அங்க போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு வராது. அதனால ஒரு கொஸ்டின்ஸ பார்த்து ஆன்சர் நீயே ஒரு ரஃபா சால்வ் பண்ணிப்பாரு. ஓகே ரைட். நான் இது சூப்பரான சம். டிரான்சாக்ஷனும் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு சம் சூப்பரா இருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியும், இது ஃபைனல்ல கேட்டது. ஓகே, 24 January 2006ல சின்னசாமி of Chennai sold goods to Watson of Washington. Invoice price எவ்வளோ டாலர்ஸ்? 40,000. அன்னைக்கு ஸ்பாட் ரேட் என்ன? 44.20. பேமெண்ட் எப்பதான் வரும்? 3 monthsக்கு அப்புறம் பேமெண்ட் வரும். எந்த டேட்ல வரும் பாரு, 24th April. 24 January ஆரம்பிச்சு 24th April முடிய போகுது. யூஸ்வலா கரெக்டா மந்த் வைஸ் வரும் இல்ல, இங்க 2 months அங்க 1 month. இது டே வைஸ் ஒர்க் அவுட் பண்ணும். ஏன்னா கான்ட்ராக்ட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் more than one accounting year. To mitigate the risk of loss from declining exchange rate on the date of receipt of payment, Chinnasamy immediately acquired a forward contract to sell on 24th April 2006. எவ்வளோ டாலர்ஸ்? $40,000 at 43.70. என்ன புக் பண்றா? ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். Tell me whether it is a non-speculative forward contract or speculative forward contract. Non-speculative. ஏன்? வாட்சனுக்கு ரிசீவபிள் இருக்குது, சேல் பண்ணிருக்கா, ரிசீவபிள் இருக்குது, அதை சேஃப் கார்டு பண்ணணும்னு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் புக் பண்றா. அப்ப நான் ஸ்பெகுலேட்டிவ் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். சின்னசாமி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்போ க்ளோஸ் பண்றாரு? 31st March. அன்னைக்கு ஸ்பாட் ரேட் என்ன? 43.2. 24th April அன்னைக்கு ஸ்பாட் ரேட் என்ன? 47.70. ஜேர்னல் என்ட்ரி போட சொல்ற சின்னசாமியோட புக்ஸ்ல போட்டுருமா? நான் தம் நம்பர் 135, பேஜ் நம்பர் என்ன? 71. ரெடியா? ரைட். இது டிரான்சாக்சனோட சேர்த்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வந்திருக்குது. டிரான்சாக்சன் இனிஷியல் ரெகக்னிஷன் பண்ணலாமா? கண்ணா சின்னசாமி கூட் சேல் பண்ணிருக்காருப்பா 24th January. ஜேர்னல் என்ட்ரி சொல்லுது, யார் அவர் பேர் இருக்குல்ல, யாருக்கு சேல் பண்றா? வாட்சன். ஜேர்னல் என்ட்ரி போட வாட்சன் டு சேல். அன்னைக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருந்ததோ அந்த ரேட்டை யூஸ் பண்ணு. ஜேர்னல் என்ட்ரி வாட்சன் டு சேல் 40,000 into அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன? அன்னைக்கு 44.2. 40,000 into 44.2. அன்னைக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருந்ததோ அந்த ரேட் யூஸ் பண்ணி இனிஷியல் ரெகக்னிஷன் பண்ணி ஹெட்டிங் எழுது, இனிஷியல் ரெகக்னிஷன். இது டிரான்சாக்சன், இனிஷியல் ரெகக்னிஷன். அவன் சேல் பண்ணதுக்கு இனிஷியல் ரெகக்னிஷன் பண்ணிட்டான். சரி, இனிஷியல் ரெகக்னிஷன் ஃபார் வாட்? சேல், கிரெடிட் சேல். கிரெடிட் சேலுக்கு இனிஷியல் ரெகக்னிஷன் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபார்வர்ட் கான்ட்ராக்டுக்கு இனிஷியல் ரெகக்னிஷன் பண்ண போறேன். சரியா? சார் ஜேர்னல் என்ட்ரி என்ன? எஃப்சி ரிசீவபிள், எஃப்சி பேயபிள். இங்க எது ஃப்ரீஸ் ஆகுதுன்னு பாரு. இட் இஸ் a contract to sell dollar. To sell dollar at a fixed rate னா எது ஃப்ரீஸ்ட்? when I sell dollar I will receive money at fixed value. அப்ப எது ஃப்ரீஸ்ட்? ரிசீவபிள் ஃப்ரீஸ்ட். ஜேர்னல் என்ட்ரி FC receivable to FC payable. Right. Now listen. எது ஃப்ரீஸ்ட் கடைசி வரைக்கும் மாறாது? ரிசீவபிள். 40,000 into கண்ணா அன்னைக்கு ஸ்பாட் ரேட் என்ன? 43. அன்னைக்கு ஸ்பாட் ரேட் இங்க இருக்கு பாரு. ஸ்பாட் ரேட் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணது 24 January. 24 January அன்னைக்கு ஸ்பாட் ரேட் இங்க இருக்கு பாரு, 44.2. ஆனா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் புக் பண்ணது 43.7. சரி, இப்ப லிசன், எது ஃப்ரீஸ் ஆயிரும்? ரிசீவபிள். 43.7 அக்கவுண்ட் பண்ணு.
FC receivable. Payable அன்னைக்கு ஸ்பாட் ரேட்ல ரெகனைஸ் பண்ணு. ஸ்பாட் ரேட் என்ன? 40,000 into what is spot rate on that day? 44.2. 44. சரியா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் டிஸ்கவுண்ட் ஸ்லாஷ் பிரீமியம் இல்ல டெஃபர்ட் டிஸ்கவுண்ட் எழுது, டிஸ்கவுண்ட் ஸ்லாஷ் பிரீமியம் எழுது. 20,000 டிஃபரன்ஸ். இதே ஸ்பெகுலேட்டிவா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? பிரீமியம் ஸ்லாஷ் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் பண்ணிருக்க மாட்டோம், ஃபார்வர்ட் ரேட்லயே அக்கௌண்ட் பண்ணிருக்கோம். இது வந்து ஸ்பாட் ரேட்டுக்கும் ஃபார்வர்ட் ரேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். டிஸ்கவுண்ட் ஆர் பிரீமியம் அக்கௌண்ட் பண்ணும் இல்ல, ரைட்? சோ இது வந்து இனிஷியல் ரெகக்னிஷன் ஃபார் ஹெட்டிங் கூட எழுதிக்கணும். இனிஷியல் ரெகக்னிஷன் ஃபார் வாட்? இனிஷியல் ரெகக்னிஷன் ஃபார் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இனிஷியல் ரெகக்னிஷன் பண்ணியாச்சு. இனிஷியல் ரெகக்னிஷன் ஃபார் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஓகே, இப்போ அடுத்த டேட் சொல்லு. 31st March பேலன்ஸ் ஷீட் டேட்ல நம்ம அந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட் P&L சார்ஜ் பண்ணலாமா? 31st Marchல P&L டு பிரீமியம் ஸ்லாஷ் டிஸ்கவுண்ட். P&L போட்டு P&L டு பிரீமியம் ஸ்லாஷ் டிஸ்கவுண்ட். லிசன், எவ்வளவு நாட்கள்னு பாருங்க. மந்த்ல இல்லாம இங்க டேஸ்ல தான் போட முடியும். சரியா? லிசன், 24 ஜனவரியில இருந்து 31st March வரைக்கும் how many days? 31st March 2006 வரைக்கும் 24 ஜனவரியில இருந்து. Jan has how many days? 31. அதுல 24 கழிச்சு விட்டுரு. Jan has 31 days. 31 minus 24 7. அடுத்தது Feb 28. Feb March 31. அப்போ 7 plus 28 plus 31 66. டோட்டல் பீரியட் எவ்வளவு பாரு? 66. ஓகே, டோட்டல் பீரியட் அதாவது 24th Janல ஆரம்பிச்சு 24th April வரைக்கும் எத்தனை நாட்கள் வரும்? இது வந்து எவ்வளவு? 66 சொன்னையா? இது ஒரு 24 days. அப்ப மொத்தம் எவ்வளவு? 90 days. அப்போ டிவைடட் பை 90, 20,000 இல்லையா? 20,000 is for how many days? 90 days. 66 days கரண்ட் இயர்ல வருது. யூசுவலா இவ்வளவு நாள் போட்ட சம் மந்த்ல கம்ஃபர்டபுளா போட்டு இருந்தோம்ல, இது பாரு டேஸ்ல தான் போட முடியும். ஏன்னா மந்த்ல போட முடியாது இல்ல. கான்ட்ராக்ட் பிகினிங் ஆஃப் த மந்த்ல போட்டு பண்ணியிருந்தா மந்த்ஸ்ல போடலாம், டிவைடட் பை 3 into 2. பட் இங்க டேஸ்ல தான் போட முடியும். மொத்தம் 90 நாள் கான்ட்ராக்ட், அதுல 66 days கரண்ட் இயர்ல வருது, மீதி 24 days நெக்ஸ்ட் இயர்ல வருது. அப்ப 66 டேஸோட அமௌண்ட் தான் அமார்டைஸ் பண்ணணும். எவ்வளவு? 14,667. P&L to premium slash discount 14,667. அடுத்தது இப்போ மானிட்டரி ஐட்டம் ரீஸ்டேட் பண்ணணுமா? வாட்சன் ரீஸ்டேட் பண்ணு. வாட்சன் இது ரிசீவபிள் என்ன இருக்குதுன்னு பாரு. 31st March அன்னைக்கு $1 எவ்வளவு பாரு? 31st March அன்னைக்கு ஸ்பாட் ரேட் என்ன? 43.2. ஒரு நிமிஷம், இனிஷியல் ரெகக்னிஷன் நீ எவ்வளவு பண்ண? 44.2 பண்ணியா? இப்ப எவ்வளவு ஆயிருக்குது? 43.2. என்ன ஆயிருக்குது? ரிசீவபிள் கம்மியா இருக்குது. ஜர்னல் என்ட்ரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ் டு வாட்சன் எவ்வளவு கம்மியா இருக்குது? 1 rupee. அப்போ 40,000 into 1. 40,000. 31st March அன்னைக்கு வாட்சன் being a debtor தானே, மானிட்டரி ஐட்டம் ரீஸ்டேட்டட். சரி, டிரான்சாக்ஷன்ல உனக்கு என்ன வருது? லாஸ் வருது. இதே ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல உனக்கு ப்ராஃபிட் வரும், ஆஃப்செட் ஆயிக்கும் பாரு. இங்க ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் புக் பண்ணதே டு சேஃப்கார்ட் அகைன்ஸ்ட் லாஸ் தானே, லாப சேஃப்கார்ட் பண்ண மாதிரி வரணும் தானே. இப்போ சேஃப்கார்ட் ஆகும் பாரு. இது டிரான்சாக்ஷன்ல லாஸ் வந்து இருக்குதா?
டிரான்சாக்ஷன்ல லாஸ் வந்திருக்குது ரீஸ்டேட் பண்ணும்போது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ் டு வாட்சன் வித்தின் பிராக்கெட்ல டேட்டா போட்டையா. இப்போ இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, எதை ரீஸ்டேட் பண்ணணும்? எது கடைசி வரைக்கும் மாறாதுன்னு சொன்ன? ரிசீவபிள். ஏன்னா டு செல் டாலர் தான் ரிசீவபிள் கடைசி வரைக்கும் மாறாது. ஓகே, எது மாறிட்டே இருக்கும்? பேயபிள். பேயபிள்ல எவ்வளவு இனிஷியல் ரெகக்னிஷன் பண்ண? 44.2. இப்போ 43.2. ₹1 பேயபிள் குறைஞ்சிருக்குதா? எஃப்சி பேயபிள். அப்ப எஃப்சி பேயபிள் குறைஞ்சா ஏன்? அப்ப ஜேர்னல் என்ட்ரி எஃப்சி பேயபிள் டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின். அப்போ இங்க பாரு, டிரான்சாக்ஷன்ல லாஸ் வந்தா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல கெயின் வரும். டிரான்சாக்ஷன்ல கெயின் வந்தா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல லாஸ் வரும். ஏன்னா இங்க ஹியர் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இஸ் நாட் டு earn profit but to safeguard against loss. சரி, இப்போ இந்த டிரான்சாக்ஷன் வாட்சன் கூட பண்ண டிரான்சாக்ஷன்ல பேலன்ஸ் ஷீட் டேட்ல ரீஸ்டேட் பண்ணும்போது லாஸ் வந்ததா? தட் இஸ் ஆஃப்செட்டட் பை a gain in forward contract. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல கெயின் வருது பாரு. எஃப்சி பேயபிள் ரீஸ்டேட் பண்ணணும் இல்ல, ரீஸ்டேட் பண்ணு. எஃப்சி பேயபிள் டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின். பேயபிள் 44.2 இனிஷியல் ரெகக்னிஷன் பண்ணியா? இப்ப எவ்வளவு ஆயிருக்குது? 43.2. ஏன்னா பேயபிள் குறைஞ்சா கெயின் தானே. ரைட். நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் டேட் வந்துடலாமா? இவ்வளவு நேரம் நான் போடுது பேலன்ஸ் ஷீட் டேட். இப்ப செட்டில்மெண்ட் டேட் April 24. செட்டில்மெண்ட் டேட். செட்டில்மெண்ட் டேட்ல முதல்ல இதை P&L சார்ஜ் பண்ண, அப்புறம் வரும் சார்ஜ் திஸ் இன் P&L. P&L to premium slash discount 24 days ஓட அமௌண்ட் 66 days ஓட ஆல்ரெடி P&L சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ P&L டெபிட் டு premium slash discount. premium slash discount நம்ம எப்பவும் போடுற மாதிரியே போடுவோம். P&L to premium slash discount 5333. 5333 முடிஞ்சுச்சா? இப்போ லிசன், ஒன் பை ஒன்னா க்ளோஸ் பண்ணலாமா? வாட்சன் கிட்ட இருந்து அந்த பணத்தை ரிசீவ் பண்ணு. ஜர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டெபிட். அன்னைக்கு என்ன ரேட் பா பாரு. செட்டில்மெண்ட் டேட் அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன? 42.7. 42.7. ஜர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 40,000 into 42.7. 17,08,000. ஒரு லைன் விட்டுட்டு டூ வாட்சன். வாட்சனுக்கு இனிஷியல் ரெகக்னிஷன் பண்ணி அப்புறம் பேலன்ஸ் ஷீட்ல கூட ரீஸ்டேட் பண்ணி வச்சிருக்கிறோமே 43.2. ஆமா, 43.2ல பேலன்ஸ் ஷீட்ல ரீஸ்டேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அது எவ்வளவுன்னு சொல்லு. இந்த பிராக்கெட்ல இதெல்லாம் எழுது. பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 40,000 into 42.7. 17,08,000. ஒரு லைன் விட்டு டூ வாட்சன் போடு. நான் அந்த ஒரு லைன் கேப்ல ஃபில் பண்ணு. டெபிட்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ் டிஃபரன்ஸ் 20,000. சோ இந்த லாஸ் எதுல ஆஃப்செட் ஆகும்? டிரான்சாக்ஷன்ல லாஸ் வந்துதா? உங்க ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல என்ன வரும்பாரு? கெயின் வரும்பாரு. ஆஃப்செட் ஆயிடும். அந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் போடுறதே டு சேஃப்கார்ட் அகைன்ஸ்ட் ஃபியூச்சர் லாஸ் தானே. சரி, இப்போ அடுத்தது இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்டுக்கு. கண்ணா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்டுக்கு நவ யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் பை எப்பவுமே, அப்புறம் செல். பை அட் வேரியபிள் ரேட், செல் அட் ஃபிக்ஸ்ட் ரேட். பை அட் வேரியபிள் ரேட் என்ட்ரி போடு. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் பேயபிள் ஆல்ரெடி எவ்வளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி ரீஸ்டேட் பண்ணி வச்சிருக்கேன்? 40,000 into 43.2. சரி, இன்னைக்கு பேமெண்ட் பண்ணும்போது ஸ்பாட் ரேட் 40,000 into 42.7. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின். அப்ப டிரான்சாக்ஷன்ல லாஸ் வந்தா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல கெயின் வந்து ஆஃப்செட் பண்ணிட்டு. அப்புறம் செல் அட் ஃபிக்ஸ்ட் ரேட் பேங்க் டு எஃப்சி ரிசீவபிள். பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு எஃப்சி ரிசீவபிள் 17,48,000. இந்த சம் புதுசெல்லாம் கிடையாது. நம்ம ஃபார்வர்ட் கான்ட்ராக்டோட சேர்த்து எதுவும் வந்துருச்சு? டிரான்சாக்ஷன் வந்துருச்சு. கிரெடிட் சேல் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட் டேட்ல ரீஸ்டேட் பண்ணிட்டு அப்புறம் செட்டில்மெண்ட் டேட்ல மணி கலெக்ட் பண்ணுவோம்ல, அது பிளஸ் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ரெண்டும் சேர்ந்து ஒரே சம கொடுத்தா செல் அட் ஃபிக்ஸ்ட் ரேட், பை அட் வேரியபிள் ரேட் அண்ட் செல் அட் ஃபிக்ஸ்ட் ரேட். ஃபிக்ஸ்ட் ரேட்ல சேல் பண்ணும்போது அந்த 17,48,000 வந்துடும். 17,48,000. சரி, இரு டிரான்சாக்ஷனுக்கு என்ட்ரி சொல்லு. டிரான்சாக்ஷனுக்கு 3 என்ட்ரி போட்டுருக்கோம்ல, சொல்லு. அது எப்பவும் போடுறது? இனிஷியல் ரெகக்னிஷன் பண்ணுவேன். வாட்சன் டு சேல்ஸ். பேலன்ஸ் ஷீட் டேட்ல வாட்சன் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? ரீஸ்டேட் பண்ணணும். டிரான்சாக்ஷன் டேட்டுக்கும் பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கும் டிஃபரன்ஸ் கெயின் ஆர் லாஸ் ரெகனைஸ் பண்ணணும் இல்லையா? ரைட். அப்புறம்
செட்டில்மெண்ட் டேட்ல பேங்க் டு வாட்ஸ்அப் போடுவோம், அப்போ ஒரு கெயின் ஆர் லாஸ் வரும், ரெகனைஸ் பண்ணும். இது 3 டிரான்சாக்ஷனுக்கா. அப்புறம் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்டுக்கு இது ஒரு நான் ஸ்பெகுலேட்டிவா. அப்ப இனிஷியல் ரெகனைஷன் பண்ணும்போது எஃப்சி ரிசீவபிள் டு எஃப்சி பேயபிள் போட்டு அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பிரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட். எது ஃபிக்ஸடா இருக்குன்னு யோசிக்கணும். செல்லட்டு ஃபிக்ஸட் ரேட் தானே, அப்ப ரிசீவபிள் ஃபிக்ஸடா இருக்கும், கடைசி வரைக்கும் மாறாது. பேயபிள் பேலன்ஸ் ஷீட் டேட்ல ரீஸ்டேட் பண்ணும். அப்புறம் பேயபிளுக்கு ஃபாரின் கரன்சி பை பண்ணும்போது வேரியபிள் ரேட்ல தான் பை பண்ணுவோம், அப்போ ஒரு கெயின் ஆர் லாஸ் வரும். பேலன்ஸ் ஷீட்ல டேட்ல ஒரு கெயின் ஆர் லாஸ் வரும், அதெல்லாம் ரெகனைஸ் பண்ணிட்டே வரும். சரி, அப்ப சொல்ல ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரெகனைசேஷன் பண்ணுவோம். எஃப்சி ரிசீவபிள் டு எஃப்சி பேயபிள் டிஃபரன்ஸ், ஸ்பாட் ரேட்டுக்கும் ஃபார்வர்ட் ரேட்டுக்கும் டிஃபரன்ஸ், பிரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் ரெகனைஸ் பண்ணியா. அப்புறம் அடுத்தது பேலன்ஸ் ஷீட் டேட்ல பிரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் எங்க சார்ஜ் பண்ணணும், ஓவர் த பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் இங்க அமௌண்டைஸ் பண்ணணும். ஏன்னா கான்ட்ராக்ட் 1 இயர்ல ஆரம்பிச்சு இன்னொரு இயர்ல முடியுது, அப்ப அதை அமௌண்டைஸ் பண்ணணும். யூசுவலா மந்த் வைஸ் போடுவோம், இங்க டே வைஸ் போடுவோம், மந்த் வைஸ் இங்க போட முடியாது. அப்புறம் பேலன்ஸ் ஷீட் டேட்ல மானிட்டரி ஐட்டம் ரீஸ்டேட் பண்ணு. எதை ரீஸ்டேட் பண்ணணும், பேயபிள் எஃப்சி பேயபிள் ரீஸ்டேட் பண்ணி அதுல வர கெயின் ஆர் லாஸ் அக்கௌண்ட் பண்ணு. டிரான்சாக்ஷன்ல லாஸ் வந்தா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல கெயின் வரும் அண்ட் வைசி வர்சா. ஓகே, அடுத்தது செட்டில்மெண்ட் டேட்ல முதல்ல எதை சார்ஜ் பண்ணு, மீதி இருக்கிற பிரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் பிஎன்எல் சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் ஆன்லைன் பை அண்ட் தென் செல். பை அட் வேரியபிள் ரேட், செல் அட் பிக்ஸட் ரேட். பை அட் வேரியபிள் ரேட் ஹியர். அப்ப வேரியபிள் ரேட்ல பை பண்ணும்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின் ஆர் லாஸ் வரும். பிக்ஸட் ரேட்ல சேல் பண்ணு. அது இனிஷியலா என்ன ரெகனைஸ் பண்ணியோ அது கடைசி வரைக்கும் அது மாறாது, ரிசீவபிள். சரியா? அப்ப ஜர்னல் என்ட்ரி பேங்க் டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ரிசீவபிள் பண்ணும். ஓகே, இதோட சேர்ந்து எதுவும் வந்துருச்சு, டிரான்சாக்ஷனும் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டும் சேர்ந்து ஒரே சம்மா கொடுத்துருக்கேன் ஃபைனல்ல கேட்டது. ஓகே, உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். எது ஓவர், AS 11 ஓவர். மீதி இருக்கிற சம்பளம் நீங்க கொஸ்டின் படிச்சுட்டு நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். எல்லா மாடலுமே ஆல்மோஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். அதே மாடல் சம்பளம் பேரு நம்பர் மாதிரி வரும், அதை நீயே ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணிக்க. இது மட்டும் டிஃபரெண்டா இருந்ததுனால நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, தட்ஸ் ஆல். AS 11 ஓவர்.